நண்பர்களே, நம்ம பெப்சி அண்ணாச்சி WWE சாம்பியன் ஆயிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கறியா? இந்த கோடிப்பாய் டைட்டில ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த சிஎம் அண்ணாச்சி ஜெயிச்சிட்டு போயிட்டாரு. மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, இந்த வயசுல அந்த ஒரு கோடி வித்தியாசமா ட்விஸ்ட் வைக்கிறேங்கிற பேர்ல நம்ம சாமி அரபலி கொடுத்துட்டீங்களேடா. பாவம் பைபிள்ல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம பெப்சி அண்ணாச்சி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். கூப்பிடுறாங்க போ. இதுல பெரிய காமெடி என்னன்னா, இந்த ஸ்ட்ரீம் பண்ற நாயங்கள் எல்லாம் இந்த டைட்டில் வின் பண்ணதும் ஆனந்த கண்ணீர் விடுறானுங்க. நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்கு. டேய், யாரா நீங்க எல்லாம் அந்த என்னமோ பல வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ டைட்டில் வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்றீங்க. என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங் போடா. அந்த ஆளு ரெஸ்ல்மேனியால டைட்டில தோத்துட்டு இப்போதான் திரும்ப வராரு. வந்ததும் புது டைட்டில் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கு ஏன்டா இந்த டிராமா பண்ணிட்டு சுத்துறீங்க? அடுத்தவங்களுக்கு டைட்டிலே கொடுக்காம இவனுங்களே வச்சுப்பானுங்களா? இந்த லட்சணத்துல இவனுங்க ஃபியூச்சர் WWE ஓட கிரியேட்டிவ் மேனேஜர் ஆக போறானுங்களா? பட் இங்க டைட்டில் வின் பண்றதா இருந்தது நம்ம கோடி மாமா. ஆனா ஆடியன்ஸ் அவரை வெறுத்துற கூடாதுன்னு நம்ம பெப்சி அண்ணாச்சியை வச்சு டைட்டில வாங்கியிருக்காங்க. இல்ல புரியல. அதாவது யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம கோடி ஆடியன்ஸ் வெறுக்காம நம்ம மாமா காப்பாத்த பாக்குறாரு. இனிமே சம்மர் ஸ்லாம்ல டைட்டில் தேவைப்பட்டா வின் பண்ணிப்பாரு, இல்லனா விட்டுருவாரு. ஏண்டா வேரல்ஸ் டைட்டில் இந்த ஆளுக்கு தான் நேத்து விட்டுட்டீங்களா? பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நம்ம சாமியாரு இவங்க எல்லாம் கோடி ஆடியன்ஸ் விருத்திர கூடாதுன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இப்போ அப்படியே நம்ம எல்ஏ நைட் கிட்ட வந்தோம்னா என்ன தேடுறாங்க? இவரு என்னடான்னா நம்ம செட் அண்ணன் கிட்ட போயிட்டு நீ திடீர்னு வந்து ரோமன் கிட்ட பேசின, சோ உனக்கு உடனே டைட்டில் மேட்ச் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வன்மத்தை கக்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மை என்னன்னா, முதல்ல செத் ராலின்ஸ் அவரோட டைட்டில தோக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல நீ முதல் ரவுண்ட்லயே தோத்துட்டேன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு வெட்கப்படாத நானும் முதல் ரவுண்ட்லயே தோத்துட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் இதுல சில பேர் ரோமனோட ஃபேமிலி தான் இவர் டைட்டில் வின் பண்ண விடாம தடுக்குதுன்னு காமெடி பண்றாங்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். அப்போ இந்த வெள்ளத்துல என்ன சேலஞ்ச் பண்ணி சாம்பியன் ஆயிருக்க வேண்டியதானே? அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. ரோமன் கூட டைட்டில் தோத்துட்டு 2 வருஷம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. ஆனா இந்த வெள்ளத்துல என் டைட்டில் வின் பண்ணதுல இருந்து அது பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனத்தான போதும், உனக்கு என்ன? நம்ம மாமா டைட்டில கோடி பேர்ல எழுதி வச்சுட்டாரு போல, அதான் பயம் இல்ல. அது பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. இது லவ் கிஃப்ட், யாருக்கும் தர மாட்டேன். இன்னும் சில பேர் இவர்கிட்ட மைக் ஸ்கில் இருக்குன்னு சொல்றானுங்க. இவனுங்க மட்டும் இல்ல, இன்னும் சில பெப்சி அண்ணாச்சி ஃபேன்ஸ் கூட மைக் ஸ்கில் இருந்தாதான் பெரிய ரெஸ்லர்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேசவும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. நம்ம பெண்காக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியாது, ஆனா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கு. இவனுங்க ஃபேன்ஸ்க்கு டேலண்ட்னா என்னன்னே தெரியாது. எது காலன்றா? டேலண்ட்னே திறமை. சரி, நம்ம பெப்சி அண்ணாச்சி வின் பண்ணது உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்புறம் ஹைப் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை.